ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை கிரேவி ரொம்பவே சிம்பிள் தாங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய சைஸு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் டேஸ்ட்டு இருக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு எப்பயும் போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு கோல்டன் கலரில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 1/2 கிலோ பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சாமான் இருந்துச்சுங்க, அதெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பளிச்சுன்னு கழுவிட்டேன். இப்போது தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பக்கத்துலேயே சாதமும் வச்சுட்டேங்க. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த முட்டை தொக்குங்க, முட்டை உடச்சி ஊற்றி தொக்கு வைக்க போகிறோம். அது சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுதான் நம்ம வீட்டில் பசங்களுக்கெல்லாம் இந்த முட்டை தொக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் இதே போல் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த தொக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. சாதமும் ஒரு பக்கம் வேகுது. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கிக்குது. அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தீயாமல் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது எண்ணெயிலே சேர்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை நல்லா சுருண்டுட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், முட்டை நான் 10 முட்டை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை இது போல் ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒரே பக்கமாக சேர்க்காம ஒன்று ஒன்று கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே மூடி வச்சுட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இந்த முட்டை தொக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இந்த எந்த டிஸ்டர்ப் பண்ணாத மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வெந்துக்குது பாருங்கள். இதை லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுடுங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பொடி பொடியாக போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுமே கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான முட்டை உடச்சி ஊற்றினா முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். உண்மையிலேயே நல்லாயிருக்குங்க. இதுக்கு சுட சுட சாதம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.